ஏலே ஒட்டக்கஸ் கரண்ட்ல நிறைய பேர் வந்து நருட்டோ ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு அப்படின்ற மாதிரி ரீல்லையும் சரி போஸ்ட்லயும் சரி ஸ்டோரிலையும் சரி ஸோ எல்லா இடத்துலயும் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பார்த்த நிறைய பேருமே ப்ரோ நருட்டோ ஃபர்ஸ்ட்ல வந்துச்சா ப்ரோ எப்போ ப்ரோ வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டு வச்சிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் நீங்க பேச போறோம். நருட்டோ உண்மையிலே ஃபர்ஸ்ட் வந்துச்சா வரலையா, இதை பார்த்து எதுக்கு ஒன் பீஸ் காரணங்க காண்டா வரானுங்க. அப்போ நருட்டோ ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு அப்படின்னா போக்கிமோன் ஒன் பீஸ் எல்லாம் கீழே போயிடுச்சா அப்படின்ற விஷயத்தையும் வெள்ளாவரியா பார்க்க போறோம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க ஒரு நருட்டோ கண்ணி அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. அண்ட் சொல்லணுதான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ எப்பயுமே எப்படி கோகுவா சைட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை இருக்கும், அதே மாதிரி நருட்டோவா ஒன் பீஸா அப்படின்ற சண்டை எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த கான்ட்ரவர்சியில் ரெண்டு பேருக்கும் ரெண்டு அணுவே பிடிக்கும். அப்படி இருந்தாலும் ஒரு போட்டி இருக்கும்ல, ஸோ அந்த போட்டி வந்து நருட்டோவா ஒன் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு கான்ட்ரவர்சி இருந்தே தீரும், எப்பயுமே இருக்கும் கூட. ஸோ கரெக்டாக அப்போ ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும்போது தான் வந்து 2023 ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் ரிலீஸ் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஸோ அந்த லைவ் ஆக்ஷன் வந்தது வராதமா வந்தோடனே வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் நம்பர் 1 உடத்தையும் முடிச்சிட்டான், ஏகப்பட்ட வியூஸும் அடிச்சு வச்சுட்டான். ஸோ இந்த விஷயம் வெப் சீரிஸ் ஃபேன்ஸுகளுக்கோ இல்லைனா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருப்பாங்க தெரியும், அவங்களுக்கும் ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு தெரியல. பட் ஒன் பீஸ் ஃபேன்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த டைம்ல தான் புருட்டோ சொல்லிட்டு நருட்டோவோட பார்ட் 2 மாதிரி ஒன்று போயின்னு இருந்துச்சு. ஸோ அதை பிடிச்சி ஒன் பீஸ் காரனுக்கு எவ்வளோலாம் அடிக்க முடியுமோ அவ்வளோலாம் அடிச்சிருந்தானுங்க. ஸோ அதனாலேயே வந்து நருட்டோ ஃபேன்ஸுகளும் சரி ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் வரும் வச்சு அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா சூப்பராக வரவும் நெட்ஃப்ளிக்ஸில் ஃபர்ஸ்ட் எடுத்து பிடிக்கவும் ஒன் பீஸ் காரனுங்க போடாத ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆட்டத்தை போட்டானுங்கப்பா. ஸோ அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 71 மில்லியன் அச்சு வச்சிருந்தானுங்க வியூஸ் மட்டுமே நம்ம ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன். சோ அப்படியே 2023 லைவ் ஆக்ஷனோட ட்ரெண்ட்லாம் அப்படி கம்மியான உடனே 2024 அவ்வளோ பேசுற அளவுக்கு எந்த அனிமே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லாம் பிடிக்கல. பட் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் வந்துச்சு. ஸோ அந்த வருஷத்துல தான் நருட்டோ ஷிபுடன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்து கிட்டத்தட்ட வந்து 40 மில்லியன் வியூஸ் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸா பிடிச்சிருக்கான் இந்த வருஷம் பாதியிலேயே வேற. ஸோ இவன் ஃபர்ஸ்ட் போயிட்டானா அப்போ செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா, அங்க ஒன் பீஸ் இருப்பானா அப்படின்னு பார்த்தா ஒன் பீஸ் அங்கேயும் இல்லை, தேர்ட் பிளேஸ்லயும் இல்லை, ஃபோர்த் பிளேஸ்லயும் இல்லாம 5th பிளேஸ்க்கே போயிட்டா ஒன் பீஸ். பட் இட்ஸ் நாட் அபவுட் லைவ் ஆக்ஷன் ஓகேவா. ஸோ இந்த விஷயம் லைவ் ஆக்ஷன் கிடையாது, லைவ் ஆக்ஷன் இல்லாத ஒன் பீஸ் 5th பிளேஸ்க்கு போயிட்டானாமா. சோ அதுவும் கிட்டத்தட்ட 28 மில்லியன் வியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு மேல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா போக்கிமோன் இருக்கு, அவனுக்கு மேல டிடெக்டிவ் கோனான் இருக்கான்பா. எனக்கு 4th பிளேஸ்ல போக்கிமோன் நிக்கிறது கூட பெரிய வழியா இல்ல, ஆனா அதுக்கு மேல டிடெக்டிவ் கோனான் நிக்கிறது பத்தி அதுதான் கொஞ்சம் வழியா இருக்குது. இந்த அனிமே வந்து மேபி தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் எவனும் அவ்வளவு பார்த்துருக்க மாட்டானுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அனிமே 3rd பிளேஸ்ல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. சோ எனிவே ஒன் பீஸ் 5th பிளேஸ்க்கு சென்று விட்டது அப்படின்றத நம்பிதான் ஆகணும். நம்ம நருட்டோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் வந்துருச்சு அப்படின்றது உண்மையா வந்து ஏத்துக்கொண்டு தான் ஆகணும் ஓகேவா. பட் இது ஓகேவா ப்ரோ, திருப்பி ஒன் பீஸ் எல்லாம் மேல வரதா ப்ரோ, வேற ஏதாச்சும் அணியே மேல வரதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது, கன்ஃபார்மா ஏதாச்சும் ஒன்று வந்துடும். ஏன்னா நம்ம இப்போ தியரிட்டிக்கலா எதுக்கு ஒன் பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல செகண்ட் பிளேஸ்ல வரல அப்படின்னு பார்க்க போனா நருட்டோ ஷிபுடன் எல்லா எபிசோடுமே வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஆனா அதே ஒன் பீஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டா ஸ்டில்னா, ஏன்னா ஒன் பீஸோட எல்லா எபிசோட்ஸ் எல்லா சீசனுமே எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாதுன்னு சொல்லணும். ஸோ அந்த விஷயமே வந்து நம்ம ஒன் பீஸுக்கு ஒரு பெரிய அடின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ஒன் பீஸ் பட்டாலும் மேலே வருவான், மேபி ஏதாவது ஒரு மந்த் பட்டு மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் டமான கீழே பூந்துருவான். ஸோ அதனாலே ஒன் பீஸுக்கு வந்து ஒரு பெரிய நிலச்சி அப்ப நம்ம இருந்தது கிடையாது. அது 2023 தான் வந்து ஒரு ஹிட்டாவே இருந்துச்சு. பட் அந்த ஹிட்லயுமே வந்து ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் தான் வெப் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து தவிர ஒன் பீஸ் வரல அப்படின்றது ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாம் அனிமையா பார்ப்பானுங்களா அப்படின்றத விட எல்லாரும் வெப் சீரிஸா பார்ப்பானுங்க அப்படின்றதெல்லாம் கரெக்ட். ஐ திங்க் வந்து எல்லாரும் வெப் சீரிஸ் ஃபேன்ஸ் தான் அதிகமாக இருக்கானுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு சீசனா பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 எபிசோட் 40 எபிசோட் 50 எபிசோட்னா டைம் வேஸ்ட் கிடையாது. பட் நம்ம அவ்வளோ செலவு கொடுத்து மேபி ஃபில்டர் நடுவில் வரும் அப்படின்னு பார்க்கறத விட ஒரு சீசனா மேபி ஒரு சீசன் 8 எபிசோட் இருக்குது அப்படி பார்க்கும்போது ஒரு நியூ கேரக்டர் செஞ்சிருப்பாங்க, ஒரு புது கேரக்டர் வந்து அவங்க ஸ்டைலில் நடிச்சுட்டு இருக்கும்போது அது நல்லா இருக்கும்ல. பட் என்னத்த நினைச்சாலுமே அது அனிமே அளவுக்கு வராது அப்படின்றத ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஓகேவா. ஸோ எனிவே இந்த ஒரு 6 மாசத்துல நம்ம நருட்டோ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க கிட்டத்தட்ட 40 மில்லியன் வியூஸ் அடிச்சு பிடிச்சிருக்கானாமா. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா கேட்டீங்கன்னா எஸ் ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரையுமே. ஸோ அதுக்குன்னு போயிட்டு ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் பெஸ்டா நருட்டோ பெஸ்டா அப்படின்னு செக் பண்ணாதீங்க. எப்படி நீங்க அடிக்கடி சண்டை போட்டு அமைதியா போயிடுங்களோ அதே மாதிரி இந்த அமைதியா போறது எப்பவுமே நல்லது நான் நினைப்பேன். எப்படி எப்பயுமே அனத்தம் மாதிரி சண்டை போடுங்களோ அது மாதிரி சண்டை போட்டு போயிடுங்க ஓகேவா. அண்ட் சேம் டைம் நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும், ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் இந்தியா வந்து நெட்ஃபிளிக்ஸ் டாப் 1ல ஓகேவா. பட் இப்போ நருட்டோ நிற்கிறது அனிமே பிரான்சைஸ்ல டாப் 1ல ஓகேவா. ஸோ அதனால நம்ம வந்து ஐ திங்க் ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் வந்தனால மட்டும் தான் நெட்ஃபிளிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இடம் போச்சிருந்தது. மேபி நருட்டோட லைவ் ஆக்ஷன் வருது அப்படின்னா நம்ம அப்போ கம்பேர் பண்றது
அப்படின்றது ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும். ஸோ எனிவே டாப் 10 பிரான்ச்சைஸ்ல வந்து ஜூன் ஜூலைல வரையும் வந்து நருட்டோ ஷிப்டன் தான் இருக்கான். ஏன் இப்போ கரண்ட்ல கூட நருட்டோ தான் இருக்கான். பட் அதுக்கு நீங்க போயிட்டு டாப் 10 ஷோஸ் அப்படின்னு போயிட்டு செக் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா நருட்டோ வராது, வெட்னஸ்டே தான் வரும். ஏன் அந்த டாப் 10 லிஸ்ட்லயே நருட்டோ இருக்காது அப்படின்றதா உண்மை. ஓகேவா? ஏன்னா நம்ம நருட்டோ வந்து டாப் 10 அனிமே பிரான்ச்சைஸ்ல. ஸோ எனிவே கேட்டகரி வைஸ்ல வந்திருக்கு, புரியுதா? ஸோ எனிவே நெட்ஃபிளிக்ஸ்ல முதல் இடத்துல வந்துருச்சு. நெட்ஃபிளிக்ஸ்லயே போய் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நருட்டோ அப்படின்றதுல யாரும் நம்பாதீங்க, அதெல்லாம் ஃபேக்குப்பா. அனிமோட கேட்டகரியில நருட்டோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு, அதுதான் உண்மையும் கூட. ஸோ நெட்ஃபிளிக்ஸோட டோட்டல் கேட்டகரி மேபி வந்து டோட்டலா சொல்லுவாங்களா எவ்வளவு வீஸ் போயிருக்கு அப்படின்னு. ஸோ அது மாதிரி வீஸ் போகும்போது டாப் 10ல கூட நருட்டோ வரல. ஏன் அந்த இடத்துல நருட்டோ வரல அப்படின்னா நருட்டோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, நருட்டோ ஷிப்டன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே புதுசா வந்த அனிமேக்கும் புதுசா வந்த படத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது எப்பயுமே அவங்க கொடுக்கறது தான் ரைட்டா. ஸோ அதனால மட்டும் தான் டாப் 10 லிஸ்ட்ல நருட்டோ வரல. மேபி நருட்டோட நியூ எபிசோட்ஸோ இல்ல புருட்டோட நியூ எபிசோட்ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல வருது அப்படின்னா நம்ம அப்ப கம்பேர் பண்ணிக்கலாம். மேபி அப்ப வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குடா. ஓகேவா? ஸோ எனிவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நருட்டோ ஷிப்டன் ஃபர்ஸ்ட்ல வந்தது எது அப்படின்னா அனிமே கேட்டகரி உள்ள, நெட்ஃபிளிக்ஸோட டோட்டல் கேட்டகரி கிடையாது. பட் என்னத்தான் இருந்தாலுமே அனிமே கேட்டகரி உள்ள நருட்டோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை பத்தின வேற ஏதாவது கேள்வி இருந்தாலுமே இல்லைனா வந்து இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஏதாவது வீடியோ உங்களுக்கு தான் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம அதை பத்தியும் பேசுவோம். அண்ட் வந்து நாளைக்கு வீக்லி அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்காக ரெடியா இருங்க. ஸோ எனிவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் கடையை சத்தலாமா?